வணக்கம் நண்பர்களே. 2026 ஏப்ரல் மாத கிரக அமைப்புகளின்படி மகர ராசிக்கான பலன்கள். இந்த 2026ஆம் ஆண்டினுடைய ஆரம்ப பகுதிகள் இந்த கூட்டு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே இந்த வருட பலன்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருந்தேன். அப்படித்தான் இந்த கடந்த 2-3 மாதங்களாக இந்த கூட்டு கிரகங்களுடைய ஆதிக்கம் வலுப்பெற்ற நிலையில் உலகளாவிய விஷயங்கள் ரொம்பவுமே சலசலப்புகளுக்குள்ள உள்ளாயிடுச்சு. அதுலேயும் இந்த மார்ச் மாதமானது கிரகண நிலைகள் இருந்ததுனால போர் மாதிரியான அச்சுறுத்தல்களும் இன்னும் மற்ற விஷயங்கள் கூட ஒரு இன்டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த கிரகண மாற்றங்களால் ஏற்படக்கூடிய விளைவுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கூட ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கோம். ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கூட்டு கிரகங்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது சற்று விலக ஆரம்பிக்குது. அதாவது முழுவதுமாக விலகிறது இல்லை, பட் இது வரைக்கும் ஒன்றாக இருந்த கிரகங்கள் அப்படிங்கிறது இனி அப்படியே நகர்ந்து விலகி போக ஆரம்பிக்குது. ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது கடந்த 2-3 மாதங்கள் இருந்த மாதிரி பெரிய அளவு ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்காது. ஓரளவுக்கு எல்லா விஷயங்களுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வரத்தான் ஆரம்பிக்கும். பட் இன்னும் முழுவதுமாக பெரிய அளவில் கிரகங்கள் விலகலை அப்படிங்கிறதுனால அடிக்கடி ஏதாவது பதட்டம் அடைகிற மாதிரி நியூஸுக்குள்ளே கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் இருந்தாலுமே நாரதர் கழகம் நன்மையில முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் விஷயங்கள் எல்லாமே மாறும். அதனால் இந்த உலகளாவிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதம் ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வரும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலுமே அதெல்லாம் பெரிய தாக்கத்தை எதுவும் ஏற்படுத்தாது. பட் இந்த மாதம் இயற்கை சீற்றங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொதுவாக சித்திரை மாதம் கத்திரிவேல் கொளுத்தி எடுக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் தெரியும். பட் போன வருடம் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் நல்ல மழை பெஞ்சுது. அதையும் ஏற்கனவே அந்த பலன்களை சொல்லியிருந்தோம். இந்த வருடமும் பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதங்களில் மழை பொழியும். பெரிய அளவில் இந்த வெயிலினுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது. பட் சித்திரை மாதத்துக்கு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா இந்த வெயிலினுடைய தாக்கத்தை ஓரளவுக்கு காட்டிட்டு போயிடும். அதனால் இந்த ஏப்ரல் மாதம் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடல் சீற்றங்கள் இல்லைன்னா ஆறுகள் அலப்பறித்து போகிறது, இல்லைன்னா அதிக மழை பெய்தால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இல்லைன்னா நீர்நிலைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு இந்த நீர் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அப்படிங்கிறது இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே அது சார்ந்த விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மகர ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்காங்க. உடன் செவ்வாய் மற்றும் புதனுடைய சேர்க்கை இருக்கும். மற்ற கிரகங்களுடைய நிலைகளும் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக தான் வேலை செய்யுது. ஸோ இந்த மாத அமைப்பு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விபரீத யோகத்தில் இருக்குது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய வீரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். தடாலடியாக நிறைய காரியங்களில் ஈடுபடுவீங்க. கொஞ்சம் பிடிவாதம், முரட்டுத்தனம் போன்ற விஷயங்கள்லாம் அதிகரிக்கக்கூடும். அதீதமான சுறுசுறுப்போடு காணப்படுவீங்க. எதையாவது ஒன்று செஞ்சே ஆகணும், சாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தீவிர குணம் என்பது உண்டாகும். அதனால் மகர ராசிக்காரங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் காரியங்கள் ரொம்பவுமே மும்முரமாக ஈடுபட்டு வரவும் செய்வீங்க. சும்மா இருக்கிறது அப்படிங்கிறதே உங்களுக்கு ரொம்பவுமே கடினமாக இருக்கும். பட் என்னென்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் விபரீத யோகத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். குறிப்பாக இந்த மாதம் மகர ராசிக்காரங்க மற்றவங்க மேலே எரிஞ்சு விலகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா நினச்ச மாதிரி காரியம் முடியணும், வேலை கரெக்டாக நடக்கணும், மற்றவங்களுடைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, தலையீடுகள் இருக்கக்கூடாது, எல்லா விஷயங்களுமே கண்ட்ரோல் பண்ணுவோம், மேனேஜ் பண்ணுவோம், இப்படிங்கிற விஷயங்களில் அதிக முனைப்போடு மகர ராசிக்காரங்க இந்த மாதம் செயல்பட்டு வருவாங்க. இதனால் கூட இருக்கிறவங்க மேலே கொஞ்சம் எரிஞ்சு விழக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஸோ இந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் பார்த்து அனுசரித்து போய்க்கோங்க. அதனால் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் காரசாரமான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் வெற்றி வாய்ப்புகளை பார்த்து வருவீங்க. முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் செய்வீங்க. அதனால் கொஞ்சம் தேவையில்லாத காரசாரமான வாக்குவாதங்கள் மட்டும் இந்த மாதம் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது அப்படின்னு சொன்னால் முன்னாடி சொன்ன மகராசிக்காரங்க ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற உத்வேகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம். அதனால் உங்களுடைய காரியங்களை ரொம்ப சிறப்பாக செயலாற்றி வருவீங்க. காரிய திருப்தி அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். என்ன போகிற பாதைகள் அப்படிங்கிறது கழமுடாக இருக்குது அப்படிங்கிறதான் பிரச்சனை. ஆனாலும் அதை உங்களுக்கு சாதகமாக தான் மாற்றி வருவீங்க. ஸோ இதெல்லாமே இந்த மாதம் உங்களுடைய கரியர் ரிலேட்டடாகவும் அதிகமாக பிரதிபலிக்கும்.
அதனால் மகர ராசிக்காரங்க இந்த மாதம் ரொம்பவுமே சுறுசுறுப்பாக செயலாற்றி வருவீங்க. உங்களுடைய திறமைகள் மற்றவங்களுக்கு பலன் கொடுக்கும். பட் என்னென்னா எடுத்த உடனே எதையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதுக்கேற்ற பொறுமை நிதானம் அப்படிங்கிறது தேவைப்படும். மற்றபடி தொழில் வேலை உத்தமமாக இந்த மாதம் சாதகமாக தான் இருக்குது. புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் ஒரு அளவான நிலைகளில் இருக்குது. இது சார்ந்த விஷயங்கள், காரியங்களில் மகர ராசிக்காரன் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. தேவையில்லாத சங்கடங்கள், மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள், தடை தாமதங்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு மாதம். அதனால் இந்த வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மகர ராசிக்காரன் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல, பெரிய அளவு சிக்கல்கள் இல்லை. இருந்தாலும் பொருளாதார ரீதியான காரியங்கள், செயல்பாடுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காசு பண சமாச்சாரங்கள், காரிய ரீதியான ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். பட் அளவுக்கு மீறினா அமுதம் நஞ்சு அப்படிங்கிற விஷயங்களும் மண்ணில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பொருளாதார விஷயங்களை ரொம்ப ஓவர் அலைச்சல், டென்ஷன் போன்ற விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த பொருளாதார ரீதியான விஷயங்கள், காரியங்கள் கொஞ்சம் அலைச்சல், டென்ஷன்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் பொருளாதார விஷயங்கள் என்பது மகர ராசிக்காரர்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்குது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அலைச்சல், டென்ஷன் இருந்தாலும் ஆதாயம் தரக்கூடிய வகையில் தான் செயல்பட்டுக்கிட்டும் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் பொருள் வரவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகள் இருக்குது. வீடு நிறுவனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகன ரீதியான விஷயங்கள், இன்னும் மற்ற அசத் தொடர்புடைய விஷயங்கள், கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள், செலவுகள் அதிகரிக்கலாம். ஏதாவது பழுதுவாக்கக்கூடிய விஷயங்கள், புதுப்பிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து போகலாம். இல்லை இந்த கைமாத்தல்கள் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கலாம். இது போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக டீல் பண்ணுங்கள். அதாவது பதறிய காரியம் சிதறி போகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் எல்லாத்தையும் செயல்பட்டு இருக்குது. இந்த சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்களை செய்யலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தேவையில்லாத விரயங்கள், அலைச்சல்கள் கூடுதலாகவே இருக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதோட மகர ராசிக்கு இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள், பொன்பொருள் சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள் கூட இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் முற்றிலுமே ஒரு கலவையான நிலைகள் தான் இருக்கும். குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் காரசாரமான விவாதங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்ப விஷயங்கள், காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். குடும்பத்துக்குள்ள ஒரு சுமூகமான மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களையும் அப்பப்போ பார்த்துக்கிட்டு தான் வருவீங்க. ஆனாலும் குடும்பத்துக்குள்ள, குடும்ப உறவுகளுக்குள்ள காரசாரமான விவாதங்கள் என்பது தவிர்க்க முடியாததாக தான் இருக்கும். இந்த விஷயங்களை பெரிதாகாமல் பார்த்துக்கங்க. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் நல்லபடியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கணவன் மனைவி உறவுகள், உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கான்ட்ராஸ்டான விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் ஒன்று சொல்ல அதுக்கு மாற்றி அவங்க வேறு ஒன்று சொல்ல அப்படிங்கிற மாதிரி தான் விஷயங்கள் போகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து அனுசரித்து போய்க்குங்க. பட் எதுவாக இருந்தாலும் முடிவு வெற்றி உங்களுக்கு தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனாலும் அந்த வெற்றியை போராடி பெற வேண்டிய சூழ்நிலைகள் தான் இருக்குது. அதில் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிட்டிங்கனாலே இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே சிறப்புகளாக தான் இருக்கும். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. குறிப்பாக அடிக்கடி டென்ஷன் ஆகக்கூடிய நிலைகள் இருக்குன்னா உடல் சோர்வுகள், தலைவலி இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்கும். உணவு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள் சாதகமாகவே இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மாணவர்கள் கொஞ்சம் கடுமுறையான பாதைகளை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அதாவது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அளவுக்கு அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறாங்களோ அப்படின்னு தோண வைக்கும். ஓவர் ரிஸ்க் உடம்புக்காகாது அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் அளவாக எதாக இருந்தாலும் டீல் பண்ணிக்கோங்க. மற்றபடி மாணவர்களுக்கு கல்வி வித்தையில் ஒரு சாதகமான நிலைகள் தான். அது சார்ந்த விஷயங்கள், காரியங்கள் அளவுக்கு அதிகமான ஈடுபாடுகள் என்பது இருக்கும். அதில் நன்மைகளையும் பெற்று வருவாங்க. ஸோ ஓவராலாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனாலும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். இடையில் வரக்கூடிய மனஸ்தாபங்கள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.